ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம். செப்டம்பர் மாதத்தின் சக்தி வாய்ந்த கடன் அடையக்கூடிய முக்கியமான 2 நாட்கள், 2 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே கடன் தொல்லையில நிறைய பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க. அந்த கடன் தொல்லை சரி செய்வதற்கு எத்தனை கடன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும், அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நேரம்னா அது இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் தான். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு பதிவு, அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க தவறாமல் இதுல முயற்சி செய்து பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. செலவுகள்லாம் எதுவுமே கிடையாது, வீட்டிலேயே இருந்தபடி எளிமையாக நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். மாதம் மாதம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம்னு வரும். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னா, இந்த நேரத்துல கடன் தொகையில ஒரு சிறு தொகையை நம்ம எடுத்து வைத்தாலே போதும். எத்தனை கடன் இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல சிறு தொகையை எடுத்து வைத்தாலே கடனை அடையக்கூடிய வழி கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இது சித்தர்கள் சொல்லி நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கடன், வியாதி, இந்த மாதிரி கர்ம வினைகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனாலேயே அவர்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். தீராத கடனில் சிக்கி தவிக்கிறவங்க சீக்கிரமாக 1 வருடத்திற்குள்ளேயே உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து நீங்க விடுபடலாம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை தவறாமல் பின்பற்றுங்க. இது யாரு வேணாலும் செய்யலாம், பெரியவர்கள் செய்யலாம், சிறியவர்கள் செய்யலாம். ஆனா இந்த நேரத்துல செய்யணும். மாதம் மாதம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது வரும். ஒரு மாதத்திற்கு 4 நாட்களும் இருக்கு, 1 நாட்களும் இருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்துல 2 முகூர்த்த நேரங்கள் இருக்கு. 2 முகூர்த்த நேரங்களையும் நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2 நாளும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுடைய கடன் சுமை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல நீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலைனா அது பிரியாணி இலை தான். சமையலறைக்கும் பயன்படும், அதே மாதிரி சில பரிகாரங்களுக்கும் பயன்படும். இதில் நம்ம பயன்படுத்தினாலே நமக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ, அதாவது தனிநபரோ இல்லை பேங்க்ல வாங்கியிருக்கீங்களோ, எத்தனை கடன் இருந்தாலும் அதற்குண்டான ஒரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தும். தனித்தனி கவரா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 5 கடன் இருக்கு அப்படின்னா 5 கவர் எடுத்துக்கோங்க. 5 பிரியாணி இலைகள் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடியதை ஒரு கவர்லயும் செய்யுங்க. இல்ல ஒரே ஒரு கடன் தான் இருக்குன்னா ஒரே ஒரு கவர் போதும். அதாவது இந்த பிரியாணி இலையில கடன் தீரணும்னு எழுதிக்கோங்க. இது நகை கடனா இல்ல வீட்டு கடனா, எந்த கடன்றத அந்த கவர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேல எழுதிக்கோங்க. அடுத்தது, உங்ககிட்ட அந்த கடன் தொகை இப்போ 10 லட்ச ரூபாய் கடன் தொல்லை இருக்கு, அதை நான் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 10 லட்ச ரூபாய் கடன் அடையணும் அப்படின்னு நீங்க இந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. கடன் தீரணும்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தொகை இருக்கோ, 10 ரூபாவோ 20 ரூபாவோ எந்த தொகை இருக்கோ அதை இந்த பிரியாணி இலை கூட வச்சுக்கிட்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு வச்சுக்கோங்க. இதுல தவறாமல் வைக்கணும் ஏலக்காயோ பச்சை கற்பூரமோ, ஏன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள். இதை அந்த கவர்ல நீங்க போட்டுடுங்க. இப்போ ஸ்கிரீன்ல நேரத்தை காமிப்பேன், அந்த நேரத்துல இந்த கவர்ல போட்டுடுங்க. அதே மாதிரி வேற கடன் இருக்குன்னா அந்த கவர்லையும் இதே மாதிரி வழிமுறையை பின்பற்றிக்கோங்க. 5 கடன் இருக்குன்னா 5 கடனும் பண்ணுங்க. இப்படியே ஏன் இதை தனித்தனியாக பண்ணணும், ஒரே கவர்ல பண்ணக்கூடாதுன்னா, எந்த கடனை சீக்கிரமா நீங்க அடைக்கிறீங்களோ அதற்குண்டான சரியான வழிமுறையை, அதாவது கடனை அடைக்கும் பொழுது இதுல இருக்கிற பணத்தை மாதம் மாதம் மைத்ரேய முகூர்த்த நேரம் வரும், நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுல இந்த மாதிரி நீங்க ஒரு தொகையை, குறிப்பிட்ட தொகையை சேர்த்துக்கிட்டே வரணும். முடிந்தால் அந்த நேரத்துல உங்களால கடனை அடைக்க முடியும்னா அந்த நேரத்துல கொண்டு போய் கடனை செலுத்திடுங்க. வாங்குறாங்க அப்படின்னா நீங்க செலுத்திடுங்க, ஒரு பாதி தொகையை கொடுத்துருங்க. இல்லை வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் முழு தொகையை கொடுக்க முடியாது, அதனால நம்ம வீட்டிலேயே இருந்த மாதிரி இதை செய்கிறோம், அவ்வளவுதாங்க.
சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதத்துல 2 நாட்கள் வருது. இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த கவரை இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு பூஜை அறையில விளக்கொன்று ஏத்தி வச்சுட்டு இந்த வழிபாட்டு முறையை குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து தவறாமல் பண்ணுங்க. கடன் தொகையை நீங்க அடைக்கும் பொழுது இதுல இருக்கிற பணத்தை சேர்த்து கொடுத்துருங்க, இல்லைன்னா உண்டியல்ல செலுத்துருங்க. இந்த பிரியாணி இலையும் இந்த கவரையும் எரித்து காத்துல விட்டுடுங்க. ஒரு கடன் அடையும் பொழுதும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். அதாவது ஒரு கடன் தொல்லையும் தீரும் பொழுதும் இந்த விஷயத்தை தவறாமல் பண்ணணும். 2 நாட்கள் வருது. எந்தெந்த நாள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி வருகின்றது. இரவு நேரம் வருகின்றது. புதன்கிழமை வருகின்றது. இரவு 8:11 9:58 வரைக்கும் இருக்கு. ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த நாள்ல நீங்க கடன் தொல்லையை செலுத்தினாலும் சீக்கிரமாக உங்களுக்கு கடன் தொல்லை அடைக்கக்கூடிய வழியை இது ஏற்படுத்தும். புதன் ஹோரையில வர்றது ரொம்ப விசேஷம். அடுத்தது 2வது நாள் செப்டம்பர் 27ஆம் தேதி வருகின்றது. காலை நேரத்துல வருகின்றது. 9:30 11:41 வரைக்கும் இந்த நேரம் இருக்கு. இந்த நேரத்திலையும் நீங்க கடன் தொகையில ஒரு சிறு தொகையை எடுத்து வச்சிருங்க. இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்து கூட பண்ணலாங்க. எத்தனை கடன் இருந்தாலும் அடைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதனால இதை முயற்சி பண்ணி பாருங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த 2 மைத்திரை முகூர்த்த நேரம் தான். அடுத்தது அடுத்த மாதத்துல என்ன வருது அப்படின்றத நான் அக்டோபர் மாதத்துல அப்ப வருகின்ற மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு கொடுப்பேன். இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு பதிவு. நீங்க வீட்டுல இல்ல ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அங்கேயும் இதே ஒரு வழிமுறையை பின்பற்றிக்கோங்க. ஒரு தொகையை இந்த நேரத்துல நான் சொன்ன நேரத்துல ஒரு கவர்ல எடுத்து வச்சிருங்க. வீட்டுக்கு வந்து பூஜை அறையில வைங்க. டிராவல்ல இருக்கிறீங்கனாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள், கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம். பூஜை அறையில உட்கார்ந்து செய்யாதீங்க. பலன் கொடுத்த ஒரு அற்புதமான பதிவுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க தவறாமல் இதை முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள். வாழ்க வளமுடன். அனைவருடைய வாழ்க்கையிலையும் கடன் தொல்லை சீக்கிரமாக தீர்ந்து சீக்கிரமாக செல்வந்தர் யோகம் ஏற்பட வேண்டும். கடன் சீக்கிரமாக அடைய வேண்டும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.